இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லி பார்க்கலாம். அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம், காலைல மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து ஈவினிங் எடுக்கிறேன், அதனால் சரி இன்றைக்கி காமிச்சிடலாம் என்ன சமையல் சொல்லிட்டு வாங்க. சாப்பாடு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு தான். என்ன குழம்புன்னா ஆட்டு தலைக்கறி. இது வந்து சாப்பிட்டுட்டோம், கொஞ்சம் 4 பீஸ் தான் இருக்குது. தலைக்கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் நாங்கள். ஏன் தலைக்கறி நாங்கள் எடுத்தோம்னா பாப்பாவுக்கு வந்து தலை நிற்கவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு 2 மாதம் முடிஞ்சு 3ஆவது மாதம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தலை நிற்கலை. அதனால் சொல்லிட்டு தலைக்கறி வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரைடே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டாரு. நாளைக்கு வந்து அவர் சென்னைக்கு போகிறாரு. இந்த கறி நான் செஞ்சு இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை. ஆட்டு மூளை தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்துருக்காரு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஆட்டு தலை நான் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்டதில்லை. அதனால் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க. செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம், அதனால் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பாட்டி வந்து ஏரி வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் அவங்க செஞ்சு கொடுத்துருந்தாங்க. என்ன ஒரு மிஸ்டேக்னால் புளி நிறைய ஊற்றிட்டாங்க, புளிப்பாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சாப்பிட பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிளகாத்தூள் மட்டன் மசாலா போட்டு கொதிக்க வச்சு அப்புறம் நாங்கள் சாயங்காலம் வந்து சாப்பிட்டுட்டோம். இப்போ நைட்டுக்கு இருக்கிறது கொஞ்சம் அதோட முடிக்க போகிறோம். ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு நாளைக்கு போகிறாரு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்க மனுஷனாக பிறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசில் இருக்கக்குள்ள நிறைய பேர் பக்கத்து வீட்டு அக்கான்னெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்ல ஏன் இப்படிலாம் இப்படிலாம் சொல்லாதீங்க, நல்லா இருப்பேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் அவங்களுக்கு சொல்லுவேன். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து அதாவது எங்கள் அம்மா வீட்டில் இருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அக்கா வந்து அவங்க வந்து ரொம்பவே லவ் மேரேஜ் தான் அவங்களுக்கு. அவங்க வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு அடிப்பார், சாப்பாட்டுக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். அந்த அக்கா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்டா நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நினைக்கல ரொம்பவே கஷ்டமாக இருக்கேன். ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க கூட இருக்கக்குள்ள அதோடைய கஷ்டம் வலி வேதனை எதுவுமே தெரியாது. அவங்க நம்ம விட்டுட்டு போக்குள்ள தான் தெரியுன்றத நான் இப்போ தான் அதை நான் உணர்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட் வந்து சென்னைக்கு போயிருப்பார். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு வந்துட்டார். மறுபடியும் வந்து சென்னைக்கு போகிறாரு. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா டைஃபாய்டு ஜுரம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். இப்போ வந்து ஒரு ஆள் நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் போகலான்னு நினச்சாரு. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து 43 நாள் ஊசி போடணும். அது அவருக்கு வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஜுரம் அப்புறம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. இந்த புதன்கிழமை தான் நாங்கள் போய் போட்டிருந்தோம் பாப்பாவுக்கு ஊசி. அதனால் ஹஸ்பண்ட் நாளைக்கு கிளம்புறாரு. கஷ்டமாகவே இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இந்த மாதிரி பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே ஏன் அவர் சென்னைக்கு போகிற எங்களை கூட்டிகிட்டு போகாது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கை குழந்தையாக இருக்கா இல்லையா, அவளை பராமரிக்கணும், அதுக்கப்புறம் குளிக்க வைக்கணும், உரம் விழுந்துச்சுன்னா உரம் எடுக்கணும். இங்கே கிராமத்துலன்னு எடுப்பாங்க, சிட்டியில் நமக்கு யாரும் தெரியாது. அதனால தான் அவர் போகிறதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது வந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம கூட அவங்க இருக்கக்குள்ளே ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை கூப்பிடுவோம். எல்லா விஷயத்துக்குமே நான் ஒரு சின்ன தண்ணி எடுக்க சொன்னாங்கன்னா ஹஸ்பண்டை சொல்ல எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்க இல்லாதப்போ அது கஷ்டன்றது அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன வேலை விஷயமாக தான் போகிறாரு. அடுத்த வருஷம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் வந்து 4 மாதம் இருக்குது. அடுத்த வருஷம் தான் நாங்கள் சென்னை போவோம். அதுக்கு இடையில அவர் சொன்னால் ஃபீல் பண்ணாத, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் சமையல். நாளைக்கு ஒரு சென்னைக்கு போகிற அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. ஓகே பாய்.